Hi guys, welcome back to Arivi Info channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Hi guys, C language சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது bitwise operators. Bitwise operators அப்படினா என்ன அப்படினா bit level operationsக்கு யூஸ் பண்ற ஆபரேட்டர்ஸ் தான் bitwise operators அப்படினு சொல்றோம். சோ bit level operations அப்படினா என்ன? உங்களுக்கு இப்ப பைனரி ஃபார்ம்ல அதாவது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டபிள் கிடையாது. சரிங்களா? சோ கம்ப்யூட்டர் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். சோ அந்த bitwise அந்த பிட்ல நம்ம பண்ற ஆபரேஷன்ஸ் அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆபரேட்டர்ஸ்க்கு தான் bitwise ஆபரேட்டர்ஸ் அப்படினு சொல்றோம். சரிங்களா? சோ இதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா bitwise AND, bitwise OR, bitwise XOR, next bitwise complement, bitwise left shift and bitwise right shift. சோ நம்ம இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா bitwise AND, bitwise OR and bitwise XOR பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு a b அப்படிங்கற ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப a ன்ற வேரியபிள்ல 10 அப்படிங்கற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். b அப்படிங்கற வேரியபிள்ல 7 அப்படிங்கற வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சோ இப்ப bitwise AND ஆபரேட்டர் யூஸ் பண்றோம் அப்படினா எப்படி அது பெர்ஃபார்ம் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த a வேரியபிள்ல உள்ள வேல்யூ 10 இருக்குல்ல அத வந்துட்டு பைனரி ஃபார்மா கன்வர்ட் பண்ணிக்கும். பைனரி ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் zeros and ones தான் இருக்கும். இல்லைங்களா? சோ பைனரி ஃபார்ம்ல கன்வர்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் b வேரியபிள்ல உள்ள வேல்யூ 7 ஐயும் பைனரி ஃபார்மா கன்வர்ட் பண்ணிக்கும். இது எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இருக்கு இல்லீங்களா? லாஸ்ட் பிட். சோ அந்த லீஸ்ட் LSB அந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப 10 வந்து பைனரி ஃபார்மா கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி 7 ஐயும் பைனரி ஃபார்மா கன்வர்ட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? a சிங்கிள் ஆம்பர்சன் போடுவோம். சோ சிங்கிள் ஆம்பர்சன் சிம்பல் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா bitwise AND ஆபரேட்டருக்கு யூஸ் பண்றோம். சோ a bitwise AND b ன்னு கொடுப்போம். சோ a ன்றது 10, b ங்கற வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூ 7. சோ a and b. சோ அத ஃபுல்லுமே வந்து என்னவா மாத்திக்குது? இது டெசிமல் வேல்யூவை பைனரி ஃபார்மா முதல்ல கன்வர்ட் பண்ணி வெச்சுக்கும். கன்வர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படினு சொன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் a ல உள்ள லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டையும் b ல உள்ள லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டையும் கம்பேர் பண்ணோம். இப்படி ஒவ்வொண்ணா கம்பேர் பண்ணிட்டு எது வரைக்கும் இந்த கம்பேரிசன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வரைக்கும் இந்த கம்பேரிசன் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்படி பிட் பை பிட்டா வந்து அது வந்து என்ன பண்ணுது? ஆபரேட் பண்ணுது இல்லீங்களா? அதனால தான் இத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? bitwise ஆபரேட்டர் அப்படினு சொல்றோம். இப்படி இது வந்து கம்பேர் பண்ணிட்டு வரும்போது அது எப்ப வந்துட்டு 1 அப்படிங்கற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா AND ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆபரண்ட்ல உள்ள பிட்டும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1 இருந்தா மட்டும் தான் ரிசல்ட் 1 இருக்கும். சரிங்களா? ஆபரண்ட் 1 and ஆபரண்ட் 2 அதாவது a வேரியபிள்ல உள்ள ஆபரண்ட்ல உள்ள பிட்டும் b வேரியபிள்ல உள்ள வேல்யூல உள்ள பிட்டும் மாறி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. அப்ப அது எப்படி ரிட்டர்ன் பண்ணும்னா 0 அப்படினு தான் ரிட்டர்ன் பண்ணும். புரியுதுங்களா? அதாவது பைனரி ஃபார்மா ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணிரும். டெசிமலை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ தான் நம்ம கொடுப்போம் இன்புட்டா. பட் bitwise AND ஆபரேட்டர் என்ன பண்ணும்னா அதோட பைனரி வேல்யூவை ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். பைனரி வேல்யூ ஆபரண்ட் 1 and பைனரி வேல்யூ ஆஃப் ஆபரண்ட் 2 இதுதான் கம்பேர் பண்ணும். சரிங்களா? அது எப்படி கம்பேர் பண்ணும்? லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் ஆபரண்ட் 1 ல உள்ள லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டையும் ஆபரண்ட் 2 ல உள்ள லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டையும் கம்பேர் பண்ணும். இப்படியே வந்து அப் டு எது வரைக்கும் கம்பேர் பண்ணனும்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வரைக்கும் கம்பேர் பண்ணும். சோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படினு சொன்னா ரெண்டு பிட்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே 1 அப்படினு இருந்தா மட்டும் தான் ரிசல்ட் வந்து 1 வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதுல ஏதாவது 1 உங்களுக்கு 0 அப்படினு சொல்லி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ற வேல்யூ உங்களுக்கு 0வா தான் இருக்கும். இது bitwise AND ஆபரேட்டருக்கு. bitwise OR ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படினு சொன்னா சோ இதோட சிம்பல் பாருங்க சிங்கிள் ஆர் கொடுத்திருக்கோம். இதுவே வந்துட்டு லாஜிக்கலுக்கு வந்து நம்ம டபுள் ஆர் கொடுத்திருந்தோம் இல்லீங்களா? சோ bitwise OR ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படினு சொன்னா இந்த சேம் ப்ரொசீஜர் தான் ANDக்கு என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி ஆபரண்ட் 1 a வேரியபிள் ஆபரண்ட் 2 b வேரியபிள். சோ அத பைனரியா ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்ம கொடுத்திருப்போம். சோ அத வந்து என்ன பண்ணுது? பைனரியா கன்வர்ட் பண்ணிக்குது.
ஸோ பைனரியில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் இருக்கும். இப்போ பிட் பை பிட் அது வந்து என்ன பண்ணோம்னா கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்றுன்னு இருந்தால் கூட ரிசல்ட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் எக்ஸார். ஸோ எக்ஸார் ஆப்ரேட்டரை வந்து எப்படி நம்ம வந்துட்டு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாரை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ப்ரொசீஜர் தான். ஆப்பரண்ட் 1 அண்ட் ஆப்பரண்ட் 2. ஸோ ஆப்பரண்ட் 1ல் உள்ள வேல்யூவை பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆப்பரண்ட் 2 அதில் உள்ள வேல்யூவையும் பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வரைக்கும் கம்பேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பிட் பை பிட்டாக தான் கம்பேர் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வந்து அது ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆப்ரண்ட்டில் உள்ள ஒரு பிட்டு 1ன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு ஆப்ரண்ட்டில் உள்ள பிட்டு வந்து 0ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னன்னு வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னா 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். புரிஞ்சுங்களா? ஸோ ரெண்டு பிட்டும் கம்பேர் பண்ணுற ரெண்டு பிட்டும் வெவ்வேறாக இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 1ன்னு வரும். ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன வரும்? 0ன்னு வரும். ஸோ ரெண்டு பிட்டும் கம்பேர் பண்ணும்போது ஒன்று 1ஆகவும் இன்னொன்று 0ஆகவும் இருக்கணும். இல்லை ஒன்று 0ஆகவும் இன்னொன்று 1ஆகவும் இருக்கணும். இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஆப்போசிட்டாக பிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரும்? 1ன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ரெண்டுமே சேமாக, அதாவது 0 0ஆவோ இல்லை 1 1ஆவோ அந்த பிட்டாக நம்ம கம்பேர் பண்ணதில்லை. அப்படி கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்பரண்ட்டில் உள்ள பிட்டு வந்து 0ஆகவும் செகண்ட் ஆப்பரண்ட்டில் உள்ள பிட்டு வந்து 0ஆகவும் இருந்துச்சுன்னா, அதாவது சேம் இன்புட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸாக இருந்தால் மட்டும்தான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டரோட ஒர்க்கு. ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். பிட்வைஸ் and operator hash include stdio.h hash include conio.h void main open close parenthesis open curly brace close curly brace. இப்போ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் A, B அண்ட் C 3 வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். கிளியர் ஸ்க்ரீன். A வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணுறேன் 10. B வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன் 7. ஸோ இப்போ நான் printfல நம்ம எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம்? பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். வித்தின் கோட்ஸ்குள்ளே A பிட்வைஸ் அண்ட் B இஸ் ஈக்குவல் டு %D. ஸோ இந்த இடத்துல நான் A பிட்வைஸ் அண்ட் B ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிப்போம். bit and dot c. ஸோ இந்த இடத்துல b and a வேல்யூவை பிரிண்ட் பண்ணிப்போம். printf a value is %d a semicolon. Shift and control insert and shift insert. ஸோ b வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணிப்போம். ஸோ 10 அப்படிங்கிற டெசிமல் வேல்யூவோட பைனரி ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1010. 7ஓட பைனரி ஃபார்ம் என்ன அப்படின்னா 0111.
ஸோ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அண்ட் சிம்பிள், அதாவது பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன பார்த்தோம், ஸோ ரெண்டு ஃபஸ்ட்டு பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கும். பிட்வைஸ் அண்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டெசிமல் ஃபார்மை பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ 10 வந்து என்ன பண்ணியிருக்கு, 1010, இது பைனரி ஃபார்ம் ஆஃப் 10. பைனரி ஃபார்ம் ஆஃப் 7 வந்து 0111. ஸோ பிட்வைஸ் அண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இன்புட்ஸ், அதாவது பிட்வைஸ் கம்பேரிசன், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லாஸ்ட்டு பிட்டு தான் 0 ஆப்ரண்ட் 1க்குரியது, ஆப்ரண்ட் 2க்குரியது 1. அப்போ 0வும் 1ம் உங்களுக்கு இன்புட்டாக போகுது. அப்போ அவுட்புட் என்னவா வந்திருக்கும், உங்களுக்கு 0வாக தான் வரும் இல்லைங்களா. ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 1 சேம் இன்புட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது 1 1ஆக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1ன்னு சொல்லிட்டு இன்புட் கிடச்சிருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 0 1, ஏதாவது 1 0வாக இருந்தாலும் அவுட்புட் என்ன தான் வரும்னு சொன்னோம், 0ன்னு தான் வரும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு 1 0 இல்லைங்களா, இந்த பிட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொன்னால் இதில் இதுதான் இல்லைங்களா. அப்போ வந்து இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு 1ம் 0வும் இன்புட்டாக போயிருக்கு. அப்போ உங்களுக்கு அவுட்புட் என்னவாக வந்திருக்கும், 0. ஏன்னா பிட்வைஸ் அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட்டும் 1 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பிட்டு, ஏதாவது ஒரு இன்புட்டோட பிட்டும் 0வா இருந்தாலுமே அவங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன தான் வந்திருக்கும், 0வாக தான் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ 0 0 1 0 இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நம்மளுக்கு அப்படியே பைனரி ஃபார்மாக வரும் அவுட்புட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்படின்னா பைனரி ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது வந்து டெசிமல் ஃபார்மேட்டில் தான் கொடுக்கும். ஸோ 0010ஓட டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 சரிங்களா. 2ன்றது டெசிமல். ஸோ 0010ன்றது பைனரி, புரிஞ்சுங்களா. ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம் சரிங்களா. சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணுறதுக்கு Alt + F9, நோ எரர்ஸ், என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். Ctrl + F9 ஃபார் ரன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட் போயிட்டு நான் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு Alt + F5 கொடுக்குறேன். ஸோ 2 அவுட்புட் வந்து 2ன்னு வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் வரதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், /n யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு அவுட்புட் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். /n அகைன் கம்பைல் பண்ணுறேன். Alt + F9, Ctrl + F9. இப்போ நான் அவுட்புட் வியூ பண்ணுறதுக்கு Alt + F5 கொடுக்குறேன். ஸோ A வேல்யூ இஸ் 10, B வேல்யூ இஸ் 7, A பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் B இஸ் ஈக்குவல் டு 2. புரிஞ்சுங்களா. நம்மளுக்கு அங்கே நம்ம மேனுவலாக நம்ம இங்கே ப்ரோக்ராமில் போட்டோம் இல்லைங்களா. ஸோ ஏயோட பைனரி ஃபார்ம் கன்வெர்ட் ஆகி 1010, பியோட பைனரி ஃபார்ம் 0111, 0111. ஸோ பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பிட்டாக நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டு இன்புட்டும் 1 அப்படின்னு இருந்தால் தான் அவுட்புட் 1ஆக வரும். ஸோ இன்புட்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு 0ன்னு இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வந்து 0ன்னு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்படி ரிட்டர்ன் ஆகி நம்ம கேல்குலேட் பண்ணதில் இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எக்ஸிக்யூஷனில் வராது, / போட்டாலே அது வந்து கமெண்ட் சரிங்களா. ஸோ A = 10 செமிகோலன் வரைக்கும் கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ இங்கே நம்ம டபுள் லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த /. ஸோ இந்த // என்ன பண்ணணும்னு சொன்னோம், நம்ம கமெண்ட். ஸோ அது வந்து கம்பைலர் வந்து எடுத்துக்காது, எக்ஸிக்யூஷனில் எடுத்துக்காது. ஸோ 101 நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஓகேங்களா. இப்போ 1010ன்றது 10ஓட பைனரி ஃபார்ம், 0111ன்றது பியோட, அதாவது A7ஓட என்னது பைனரி ஃபார்ம் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மேனுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, பைனரி ஃபார்மில் 0010. ஸோ 0010ன்ற பைனரி ஃபார்மோட டெசிமல் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அதுதான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, அவுட்புட்டில் 2. A பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் B இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு
ரிசல்ட் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை மல்டிலைன் கமெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பிட்வைஸ் ஆருக்கு யூஸ் பண்ணிப்போம். கண்ட்ரோல் இன்சர்ட் ஷிஃப்ட் இன்சர்ட். ஸோ இதில் நம்ம இங்கே ஆப்ரேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துல சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இந்த சேம் இன்புட்ஸ் கொடுத்துப்போம். ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிட்வைஸ் அண்டுக்கு பதிலாக பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு வித்தின் கோட்ஸ்குள்ளே அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இங்கே தான் ஆப்ரேஷன் நடக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நான் பிட்வைஸ் ஆர் கொடுத்துக்கிறேன். ஸோ சின்ற ஒரு வேரியபிள் கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம சியை கூட வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ண சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ சியில் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துடலாம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிட்வைஸ் ஆர் பி. சரிங்களா? ஸோ இங்கே முதல்ல நம்ம கொடுத்துருந்தது டைரெக்டாக வந்து அந்த ஆப்ரேட்டர் இங்கே பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தோம். இப்போ சி வேரியபிளில் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம அப்படியும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இல்லைனா சி வேரியபிளில் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அந்த ரிசல்ட்டை வந்து சியை மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் என்ன. ஸோ முதல்ல ரெண்டுமே வந்துட்டு என்ன பண்ணணும், பைனரி ஃபார்மாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ 10ஓட பைனரி ஃபார்ம் ஓகே, பியோட 7ஓட பைனரி ஃபார்ம் 0 1 1 1 இதெல்லாம் ஓகே. பட் இதனுடைய அவுட்புட் பிட்வைஸ் ஆர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம், ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் 1 வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த பிட்டை பாருங்களேன். ஸோ இந்த பிட்டு 0, இன்னொரு ஆப்ரண்ட் அதாவது பி வேரியபிள் வேல்யூவோட ஆப்ரண்ட்டில் உள்ள பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஏதாவது ஒரு பிட்டு உங்களுக்கு 1 இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிட்டு பாருங்கள், 1 பிக்கு வந்து 1, ஏக்கு வந்து 1. ஸோ ரெண்டுமே 1, அப்பயும் 1 தான் ரிட்டர்ன் பண்ணும் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், இங்கே பிக்கு வந்து 1ன்னு வந்திருக்கு, ஏக்கு வந்து 0 அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக அதுக்குமே என்னன்னு தான் வந்திருக்கும், 1ன்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபைனல் 1 பாருங்கள், ஃபைனல் பிட்டு இங்கே 0ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. அப்போ எனக்கு என்ன தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும், 1. ஸோ இதுதான் வந்துட்டு பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷனுடைய ரிசல்ட். சேம் இன்புட் தான் பிட்வைஸ் அண்டுக்கு கொடுத்தா அதே இன்புட் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஆனால் இதனுடைய ரிசல்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா உங்களுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் இருந்துட்டு பிட் பை பிட்டாக வந்துட்டு கம்பேர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது ரெண்டு இன்புட்ஸும் ஏதாவது நம்மளுக்கு 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் வந்து 1ன்னு வரும். சரிங்களா? இல்லை 2 இன்புட்ஸும் 1 இருந்தாலும் உங்களுக்கு 1ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? 2 இன்புட்ஸுமே 0ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 0ன்னு டிஸ்பிளே ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? அப்போ பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 1 உங்களுக்கு ட்ரூ, அதாவது ஒரு ஆப்ரேட்டரு உங்களுக்கு 1ன்னு இருந்தாலுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். 1ன்னா ட்ரூ, 0ன்னா ஃபால்ஸ். சரிங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு 1 1 1 அப்படிங்கிறது தான் வந்து 1 1 1 1 4 1s. இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் பிட்வைஸ் ஆரை பொறுத்த வரைக்கும். இது பைனரி ஃபார்ம். இதோட டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இது கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற பிட்வைஸ் அண்டை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபுல்லும் மல்டிலைன் கமெண்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்மளுக்கு எந்த ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், பிட்வைஸ் ஆர் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், Alt + F9 கம்பைல் பண்ணுறேன், நோ எரர்ஸ், Ctrl + F9 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் அவுட்புட் போயிட்டு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு Alt + F5 கொடுக்குறேன். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மேனுவல் கேல்குலேஷன். அப்போ ஏ
bitwise or b is equal to 15 result வந்துருச்சுங்களா. ஸோ a வேல்யூ வந்து 10, b வேல்யூ வந்து 7, bitwise r யூஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன வந்திருக்குது 15. ஸோ அப்படி தானே வந்துச்சு உங்களுக்கு இங்கே ரிசல்ட். நம்ம மேனுவலாக இங்கே போட்டோம் இல்லைங்களா, சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி போட்டதில் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு 15. அதாவது நம்மளுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்ம் வந்து 1111 தான். ஸோ அதனுடைய டெசிமல் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த 41ஓட பைனரி ஃபார்ம் அதோட டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே ரிசல்ட்டில் டிஸ்பிளே ஆயிருக்கு. அதாவது சியில் இருக்கும். ஸோ நம்ம சியை வந்து என்ன செஞ்சுருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் 15 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் பிட்வைஸ் ஆர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிட் பை பிட் கேல்குலேஷன் தான் நடக்குது. சரிங்களா. டெசிமல் நீங்கள் வேல்யூ கொடுத்தாலும் அதை பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் ஸ்டார்ட் பண்ணி மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு வரைக்கும் கம்பேர் பண்ணோம். ஸோ பிட்வைஸ் அண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டுமே 1 அப்படின்னு இருந்தால் தான் அவுட்புட் 1ஆக இருக்கும். பிட்வைஸ் ஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் 1ன்னு இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்து என்னவாக இருக்கும் 1ன்னு வரும். ஸோ அதுவும் வந்து பைனரியாக தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பைனரியை வந்து அகைன் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண வைக்கும். புரிஞ்சுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸார் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இதையும் வந்து நம்ம மல்டிலைன் கமெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு நான் இது வரைக்குமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ ஸ்டார் ஸ்லாஷ் கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே எக்ஸாருக்கு அந்த ஆப்ரேட்டரை மட்டும் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணால் போதும். சரிங்களா. ஸோ எனக்கு டைம் கன்சியூமிங்காக நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் இன்சர்ட் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் இன்சர்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸார், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. அந்த சேம் இன்புட்ஸ் வச்சுக்குவோம். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 1ன்ட்டு வரணும். ஒரே இன்புட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு. அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0வும் 1ம் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் இன்புட் இல்லைங்களா. பிட் பை பிட் கேல்குலேஷன் தான், கம்பேரிசன் தான் இங்கேயும். பட்டு உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் வெவ்வேறு இன்புட், அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டு வெவ்வேறாக இருந்தால் மட்டும்தான், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான், ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது 1ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இல்லைங்களா, சேம் இன்புட்ஸ் கிடையாது. ஒன்று 0வாக இருக்குது, ஒன்று 1ன்னு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும் 1. சேம் இன்புட்ஸாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் 0ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். எதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸார் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது பிட்வைஸ் எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் சேம் இன்புட்டாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட் இன்புட்டாக இருந்தால் தான் 1. சரிங்களா. அப்போ உங்களுக்கு சேம் இன்புட், அப்போ இங்கே வந்து என்ன வந்திருக்கும் 0. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்புட்னா என்ன ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னால் 1ன்னு ரிட்டர்ன் ஆகும் இல்லைங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், இதுவும் டிஃப்ரெண்ட் இன்புட் தான். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கும் 1 தான். அப்போ பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் பிட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். சேம் பிட்டாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் 0ன்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் ஆகும். இதுதான் எக்ஸார் ஆப்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ரேட்டரை மாற்றிக்குவோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாருக்கு கேரட் சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா. ஸோ 6க்கு மேலே இருக்கும், நீங்கள் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கேரட் சிம்பிள். சரிங்களா. ஸோ அதே இங்கேயும் போட்டுப்போம், அவுட்புட் ஸ்ட்ரிங்லையும் அதேமாரி வர மாதிரி. சரிங்களா. இப்போ நான் இந்த இடத்துல என்ன அவுட்புட் வந்திருக்கும் நம்மளுக்கு 13. ஸோ பைனரி ஃபார்ம் 1101. இந்த பைனரி ஃபார்முக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் ஃபார்ம் என்ன அப்படின்னா 13. சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். Alt plus F5. So 13. So A value is 10, B value is 7. A bitwise
XOR B is equal to 13. புரிஞ்சுங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், அண்ட் பிட்வைஸ் XOR ஆப்ரேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதாவது பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஆப்ரேட்டர்ஸை தான் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிட் லெவல் கம்பேரிசன், பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ அதில் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நம்ம கொடுக்குற இன்புட் அதை வந்துட்டு பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கும். சரிங்களா? பைனரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 2 ஆப்ரண்ட் வேல்யூ, அதாவது பிட் பை பிட் கால்குலேட் பண்ணும், கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வரும். ஸோ பிட்வைஸ் அண்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்புட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரூவாக இருந்தால் தான், 2 இன்புட்டுமே உங்களுக்கு 1 இருந்தால் தான் அவுட்புட் வந்து 1 ரிட்டர்ன் ஆகும். இது பிட்வைஸ் ஆறுனா ஏதாவது ஒரு இன்புட் உங்களுக்கு 1 இருந்தாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு எப்படி வரும், 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். அதுவே வந்து பிட்வைஸ் XORனா உங்களுக்கு ஆப்போசிட் இன்புட்ஸ் இருந்தால், அதாவது 0 and 1 இல்லை 1 0 இப்படி உங்களுக்கு ஆப்போசிட் இன்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1 ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? சேம் இன்புட்ஸ் இருந்தால் 0 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். அது பிட்வைஸ் XORக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.